ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களோட பியூஷன் பேசுகிறேன். டுடேவோட டாபிக் என்னென்னா T20 வேர்ல்டு கப்புக்கு செலக்ட் ஆகாத மேஜர் பிளேயர். ஆஸ்திரேலியா கிரிக்கெட் கவுன்சில் 2025 ஆண்டுக்கான டெஸ்ட் பிளேயிங் 11 வேர்ல்டு வைட் அறிவிச்சிருக்காங்க. அதில் 4 இந்தியன் டீம் பேட்டர்ஸ் இருக்காங்க. அது யாருன்னு பார்ப்போம். அப்புறம் ஹசில்வுட் அண்ட் டிம் டேவிட்டோட இன்ஜுரி பார்ப்போம். ரஜத் படிதார் ரீசெண்டாக என்ன ஆச்சு, என்ன ஃபார்மில் இருக்க அதையும் பார்ப்போம். அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக நடந்த T20 வேர்ல்டு கப் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதுவும் ஃபைனலில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. கோலி தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார். பும்ரா தான் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்கினார். பட் இந்தியா வின் பண்ண முக்கியமான பிளேயர் அப்படின்னு நான் ரிசர்வ் பண்ண தான் சொல்லுவேன். நீங்களும் மேட்ச் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஆனால் நானும் மேட்ச் ஃபுல்லாக பார்த்தேன். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு கட்டத்தில் பாலுக்கேற்ற ரன் அடிக்கிற சுச்சுவேஷன் தான் வரும். இப்படி வர காரணம் காட்டடி கிளாஸ்ன்னு தான். யார் போட்டாலும் அடி, எப்படி போட்டாலும் அடி, அடிச்ச அடி. ஸ்பின் பவுலர் போட்டாங்கன்னா அடித்தா 6-4 மட்டும்தான். ஃபுட் ஒர்க்கே இல்லாமல் ஃபுல்லாக பவர் குத்து அடிச்சிட்டு இருந்தார். கொஞ்சம் விட்டு இருந்தால் கிளாஸ் அண்ட் மேட்ச் முடிச்சு கப்பை சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பார். இந்தியன் பவுலர்ஸ் கூட என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு ரோஹித் சர்மா தலையை பிச்சுக்கிறாரு. ரோஹித் சர்மாவால் ஒன்றுமே பண்ண முடியல. இதையெல்லாம் கீப்பிங்கில் நின்று பார்த்துட்டு இருந்த ரிஷப் பண்ணி சடனாக கால் வலி அப்படின்னு காலை பிடிச்சி உட்காந்துச்சாரு. நம்மளுக்கு அந்த இடத்துல தான் மொமெண்டம் கிடச்சிச்சு. ஏன்னா நார்மலாகவே 1-2 நிமிஷம் மேட்ச் ஸ்டாப் பண்ணால் பிளேயருக்கு கான்சன்ட்ரேஷன் வராது. இப்போ 10லேருந்து 15 நிமிஷம் கிட்ட மேட்ச் நடக்கல. அதனால் கிளாஸ்னால் பழைய மாதிரி ஹிட்டிங் எபிலிட்டி வரல. இதை நல்லா யூஸ் பண்ணி பவுலர் கிளாஸில் விக்கெட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃபைனலில் ஓவர் போட்டு பும்ராலாம் நல்லா கண்டெயின் பண்ணார். பாண்டியா ஃபைனல் ஓவர் போட்டு மில்லர் விக்கெட் எடுத்து இந்தியா கப் அடிச்சிட்டாங்க. ரிஷப் பண்டை செலக்ட் பண்ணாத காரணம் டிராவிடோட ஏரா முடிஞ்சு போச்சு. இப்போ ஜிஜி அண்ணாவோட ஏரா. அந்த ஒரு ரீசனுக்காக நியூ பிளேயர் செலக்ட் பண்ணணும். அதனால தான் ரிஷப் பண்டை இப்போ செலக்ட் பண்ணலை. நான் ரிஷப் பண்டை பற்றி சொன்னது கரெக்டாக தப்பாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஏன்னா நீங்கள் சொல்கிறது என்னென்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு 2025 ஆண்டுக்கான டெஸ்ட் 11 செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 4 இந்தியன் பிளேயர் இருக்காங்க. அதில் சர்ப்ரைஸான பிளேயர் ஒருத்தர் இருக்கார். இதில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற பிளேயர் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் இதில் வந்திருக்கிற பிளேயர் செம சர்ப்ரைஸாக இருக்கும். அதில் ஓப்பனிங் ஸ்பாட் KL ராகுல் இருப்பார். 12th மேன் வேறு யாரும் இல்லை, நம்ம தளபதி தான். பும்ரா ஸ்டாக்கோட பவுலிங் யூனிட்டில் இருக்கார். அந்த சர்ப்ரைஸான பிளேயர் வேறு யாரும் இல்லை, சுப்மன் கில். நெக்ஸ்ட்டு டிம் டேவிட், சிங்கப்பூர் சித்தப்பா. அவரை பற்றி பார்ப்போம். லாஸ்ட் இயர் IPL ஃபைனலில் கூட அவர் ப்ளே பண்ணல. ஏன்னா ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியால் அவர் ப்ளே பண்ணல. இப்போது லாஸ்ட்டாக நடந்த BBL மேட்ச்சில் கூட நடுவிலேருந்தே ரிட்டையர் ஆகிட்டார். ஏன்னா ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி கொஞ்சம் சிவியராக ஆகிட்டுருக்கு. அதனால் BBL ரூல் அவுட் ஆகிட்டுருக்காரு. இப்போது புதுசாக வரப்போகிற T20 வேர்ல்டு கப்புக்கு அவர் சரியாக இப்போ வரப்போகிற T20 வேர்ல்டு கப்புக்கு அவர் ரெடி பண்ண ரீசனுக்காக ரூல் அவுட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா ஸ்கோரில் அவரோட நேம் இருக்குது. அவர் IPL ஸ்டார்டிங் சீசனில் ஆட மாட்டார் சொல்கிறாங்க. இப்போ இன்ஜுரி சிவியராக இருந்துச்சுன்னா ஃபுல் சீசனாக ரூல் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. RCBயோட இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஹசில்வுட். அவர் ஆஷஸில் பவுலிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கால் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஆனதால் ரூல்ட் அவுட் ஆகிட்டார் ஆஷஸ்லேருந்து. கம்மிங் T20 வேர்ல்டு கப் விளையாட சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியா சைட்லேருந்து. ஃபுல் IPL சீசன் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு டவுட்டாக சொல்கிறாங்க. ஏன்னா இன்ஜுரி ஹெவியாக இருக்கிறதுனால. RCBக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்லாம் நிறைய இருக்காங்க. என்ன வேணும் உங்களுக்கு, எல்லாமே இங்கே இருக்குது. பட் ஹசில்வுட் பிளேயர்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்றது டவுட் தான். ஏன்னா இந்தியன் கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆகிறது கஷ்டம். ஜேக்கப் தான் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக இருப்பார். பட் ஹசில்வுட் மாதிரி டெஸ்ட்லேருந்து போடுவான்றது தெரியாது. RCB கேப்டன் படிதார் லாஸ்ட்டாக நடந்த துலீப் ட்ராஃபியில் கூட 382 ரன் அடித்து ஹையஸ்ட் ஸ்கோரராக இருந்தார். அப்படியே ஃபார்ம் நல்லா கண்டினியூவாக போயிட்டு இருந்துச்சு. இரானி கப்பில் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். மேட் இன் ஃபஸ்ட் கிளாஸ் 100 அடித்தார். ஸ்டார்டிங் ரஞ்சி சீசனில் ஹெவி இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. இதனால் 2020 IPL சீசனில் அவர் விளையாடுவார் கேள்விக்குறியாக இருக்குது. நல்லா ஃபார்மில் இருக்கும் படிதார். காயம் காரணமாக 4 மாதம் விளையாடாமல் இருப்பார்னு டைனெக் ஜார்க்கன் சொல்லியிருக்காரு. CSK டீமுக்கு நியூ ஜெர்சி அண்ட் நியூ கலர் வந்திருக்கு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எல்லோ கலர் தான். இருந்தாலும் இந்த டிசைன் கொஞ்சம் புதுசாக இருக்குது. லாஸ்ட்டாக அது ஒருத்தர் கரெக்டாக ஃபிட் ஆகுது. அது யாருன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஜெர்சி கலரை பாருங்கள். ஆனால் இது அஃபிஷியலாக யாருமே சொல்லலை. இது அஃபிஷியலாக இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜெர்சி கலர் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு. கடைசியாக பாருங்கள், தலைக்கு ஜெர்சி பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. நீங்களே பாருங்கள் காய்ஸ். அடுத்து எந்த டீமோட அப்டேட் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.